Thank you so much. அப்புறம் உங்கள் ஐடியாஸ் ஃபார்முலாஸ் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதெல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிச்சயமாக பலனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி எனி டைம் அவங்களோட லாட் ஆஃப் இன்க்யூசிட்டிவ் மைண்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் நைஸ். அண்ட் நம்மளை பொறுத்த மட்டும் வாட் எவர் த லிட்டில் வி நோ அதை வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுல வி ஆல்சோ ஃபீல் ஹாப்பி. ஸோ வி ஷுட் ஆல்சோ தேங்க் யுவர் காலேஜ், அக்னிகோ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, டு இன்வைட்டிங் அஸ். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங் வித் அஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றி சொல்லுங்க, உங்க கம்பெனி பற்றி. இசி நான் வந்து ஆக்சிஜன் இண்டஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னாக்க, working from 1964 in oxygen industry. I was in marketing. முதல்ல மார்க்கெட்டிங்கில் இருந்தேன் சென்னையில். அதுக்கப்புறம் கல்கட்டாவுக்கு போனேன். கல்கட்டாவில் ஒரு 8-9 வருஷம் இருந்தப்புறம் மறுபடியும் பெங்களூருக்கு வந்தேன். ஸோ நான் இருந்த கம்பெனியில் ஏஷியாட்டிக் ஆக்சிஜன் கம்பெனியில் நான் வந்து 20 years ஒர்க் பண்ணேன். அந்த லாஸ்ட் 4 வருஷம் வந்து ஐ வாஸ் இன் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது புது பிளான்ட்டு இன்ஸ்டால் பண்ணி கமிஷன் பண்ணி அதை ப்ரொடக்ஷன் கொண்டு வருது. அதாவது இந்த ஆக்சிஜனில் எப்படின்னாக்கா வெயிட் ஆஃப் த கேஸ் இஸ் 12 kg, த வெயிட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 55 kg. 12 kg கேஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 67 kg 68 kg சிலிண்டர் அண்ட் பேக்கிங் அண்ட் கேஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். தட் பிகம்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே 200 kilometers ஆச்சுன்னா இன்னொரு பிளான் போட்டுருவாங்க. இட் வில் பி எக்கனாமிக்கல். இப்போ நாங்கள் வந்து கும்டிபூண்டியில் முதல்ல ஒரு பிளான் போட்டோம். கும்டிபூண்டி சென்னை 45 kilometer, சென்னையில் இன்னொரு பிளான் போட்டோம். ஏன்னாக்கா இந்த டைம் காஸ்ட் அதெல்லாம் கால்குலேட் பண்ணால் இது எக்கனாமிக்கல் டு டூ இட் அந்த மாதிரி. ஸோ அந்த கம்பெனியில் ஏஷியாட்டிக் ஆக்சிஜனில் when I was there, ஸோ பர்ச்சேஸ், ப்ராடக்ட், டெக்னிக்கல் நாலேஜ் இதெல்லாம் வந்து பை ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் வி ஹேட். அதை வச்சுட்டு வி யூஸ் டு பை. அதனால அதை வச்சுட்டு மெட்ராஸில், தமிழ்நாட்டில், சென்னையில் தெர் இஸ் அ மார்க்கெட் சொல்லிட்டு சிப்காட்டில் 1984 வி பாட் த லேண்ட். ஸோ பிகாஸ் அந்த காலத்தில் வந்து அவங்க வாட் இந்திரா காந்தி ஹட் டன் இஸ் டெக்னோக்ராட் ஸ்கீம். டெக்னோக்ராட் ஸ்கீமில் எப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் ஆரம்பிக்கணும்னா யூ ஹேவ் டு பிரிங் இன் 25% ஈக்விட்டி. டெக்னோக்ராட் ஸ்கீமில் எப்படின்னாக்கா ஒரு 10% அவங்க 10% கொடுப்பாங்க. அவங்க ஒரு 10% கொடுப்பாங்க, நீங்கள் ஒரு 10% கொடுத்துவாங்க. பேலன்ஸ் சப்சிடி இருக்குது, அதெல்லாம் வச்சு நீங்கள் கொடுத்தா போகிறோம். ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை, ப்ரைவேட் ஃபண்ட்ஸ் நீங்கள் சொல்லலாம். கவர்மெண்ட் கிவ்ஸ் சாஃப்ட் லோன் அட் 1% இன்ட்ரெஸ்ட். மற்ற லோன் நீங்கள் வாங்குறது 12% இருக்கும் அந்த காலத்தில். இது வந்து 1%. அதாவது ஃபர்ஸ்ட் டம் என்டர்பிரினர்ஸ் அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு, என்கரேஜ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. ஸோ அப்படி இல்லைனாக்க ஒன்லி பீப்புள் ஹூ ஹேவ் மணி அவங்க தான் இண்டஸ்ட்ரியை போட முடியும். இந்த முறையில் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, he has got a good knowledge, so he wants to put up an industry. அவர்கிட்ட பணம் இருக்காது, ஸோ ஒரு பார்ட்னர் கூப்பிடணும், மறுபடியும் ப்ராப்ளம். அதனால அவர் 4 லட்ச ரூபா கொடுத்தாருன்னா 50-60 லட்ச ரூபா ஒருத்த ப்ராஜெக்ட் போடணும். அதுக்கு வந்து சப்சிடி கொடுப்பாங்க. இப்போது அவங்க கொடுக்கறது இல்லை, நிறுத்திட்டாங்க. பட் அந்த காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வீட் போட்ட ப்ராஜெக்ட் இங்கே. ஸோ கும்டிபூண்டில் நாங்கள் போட்டோம் 1985. பேஸ்ட் ஆன் தட் இப்போ டெவலப் ஆகி அம்பத்தூரில் ஒன்று போட்டோம், பெங்களூரில் ஒன்று போட்டோம். இது குரூப். அப்போது நாங்கள் அரௌண்ட் 32 lakhs 1985 ஆனுவல் டர்ன் ஓவர். அஃப்கோர்ஸ் அன்றைக்கி விலையும் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து we are having a turnover of 500 lakhs. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து we invested more windmill. அப்புறம் வந்து எங்களுக்கு பவர் இது ரா மெட்டீரியல் ஆக்சிஜனில். அதனால என்ன பண்ணோம்னாக்க we went for windmill சவுத்தில், தென்காசி எங்கெல்லாம். இப்போ தமிழ்நாட்டில் எப்படின்னாக்க you generate green power anywhere within the state, you feed it into the grid. கிரிட்டில் போட்டிங்கன்னா anywhere in the state you can draw it. ஆஃப்டர் த வீலிங் அதெல்லாம் இருக்குது. ஸோ டிரான்ஸ்மிஷன் லாஸ் இதெல்லாம் போக. ஸோ அதில் வி இன்வெஸ்டட். பிகாஸ் ஒரு கம்பெனி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா யூ ஷுட் ரீஇன்வெஸ்ட் இந்த கம்பெனி. எஸ்பெஷலி என்ன ஆகுது, டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பென்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. கம்பெனி டசன்ட் பில்டப் ஆகிறது இல்லை. தெர் இஸ் ஆல்வேஸ் ஏ பேட் டைம் ஃபார் எவ்ரி கம்பெனி, எவ்ரி இண்டஸ்ட்ரி.
ஒரு இண்டஸ்ட்ரி டவுன் ஆச்சா, ப்ராஃபிட்டபிள் லோவாக இருந்துச்சா, தென் கம்பெனி அஃபெக்ட் ஆகிடும். இப்போ பை யுவர் ரீஇன்வெஸ்டிங் இன் சம்திங் என்ன ஆகுதுன்னா யூ கெட் டிப்ரிசியேஷன். ஆக்சுவலி டிப்ரிசியேஷன் இஸ் அ டூல் பை த கவர்மெண்ட் டு என்ஷூர் பீப்புள் இன்வெஸ்ட் மோர். இப்போ டாட்டாஸ், ரிலையன்ஸ் எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 50 கோடி ப்ராஃபிட் இருக்குன்னா டேக்ஸ் கட்டணும். டேக்ஸ் எவ்வளோ கட்டணும்? 33%. 33% கட்டணும்னாக்க ஒரு 15-17 கோடி கட்டணும். ஸோ அவங்க எவ்வளோ வரும்? ஒரு ஹார்ட்லி 37 கோடி வரும். அதுக்கு பதில் இன்னொரு 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் அதில் ஒரு 20 கோடியோ 25 கோடியோ டிப்ரிசியேஷன் கிடைக்கும். ஸோ அந்த 100 கோடியோட எஃபெக்ட் ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 80 கோடியில் முடிஞ்சிடும். அப்படி பண்ணிட்டு அடுத்த வாட்டினா அதில் வர ப்ராஃபிட் இன்னும் ஜாஸ்தியாகும். மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படியே போயிட்டே இருக்கும். தட் இஸ் தி பேசிக் ஐடியா. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி we have increased it and brought it to this level. நிச்சயமா இவ்வளோ வருஷம் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்கீங்க. ஆமாம். ப்ளஸ் ஒரு முக்கியமான ஒரு ஆழமான கேள்வி கூட அதை கேட்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவு கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, 20 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு நானா ஒரு பிஸ்னஸை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ரிஸ்க் எடுக்க எப்படி உங்க மனசு ஒத்துக்கிட்டது? அது வந்து ரொம்ப ரொம்ப குட் கொஸ்டின். பட் எல்லாருக்குமே லைஃப்பில் நாம் எதாவது பண்ணணும் அப்படின்னு. ரெண்டாவது கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் கான்ஃபிடென்ஸ். எஸ் ஐ கேன் டூ இட். பிகாஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறச்ச இன்னொரு இண்டஸ்ட்ரி நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும், ஓரளவுக்கு பணம் வேணும், அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டி வேணும். இன்றைக்கி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எது ஆரம்பித்தாலும் வித்தவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டி யூ கேன் நாட் சக்சீட். பிகாஸ் இதை பண்ணுவீங்க, அதை விட்டுருவீங்க, ஆளுங்களை சரியாக வைக்கலை அப்படின்னா ப்ராப்ளம். அவங்கள சரியாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலைன்னா ப்ராப்ளம். லூஸாக விட்டாலும் ப்ராப்ளம், ஓவராக கொடுத்தாலும் ப்ராப்ளம். ஸோ அது வந்து யூ ஷுட் ஹேவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அது மாதிரி ஐ வாண்டட் டு டூ, ஐ நியூ அபவுட் த இண்டஸ்ட்ரி தெரியும், மார்க்கெட் தெரியும். அண்டு மேனுஃபேக்சரிங் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் பிகாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ அதனால் I started. I took the risk, you can say that. Actually, இப்போ நான் ஓனர் லெவலில் இருக்கிறதுக்கும் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். என்ன வித்தியாசம்? There is no difference. Because நீங்கள் ஒர்க் பண்ணுறச்ச as an individual, இது உங்கள் கம்பெனி நினச்சி நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா there is no problem. உங்கள் கம்பெனியில் 10,000 சம்பளம் கொடுக்குறாங்க, வேறு இடத்துல போனால் 20,000 வரும். தட் இஸ் அது வேறு விஷயம். நான் பண்ணுற வேலையை என் ஃபுல் கான்ஃபிடென்ஸு, ஃபுல் கான்சன்ட்ரேஷன் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. நாளைக்கு வந்து நீங்கள் அந்த கம்பெனியில் இருக்கோம் இல்லை, அந்த கம்பெனியில் சண்டை போட்டு வெளில வரோம், போடாமல் வெளில வரோம், நோ ப்ராப்ளம். பட் இருக்கிறது நீங்கள் பண்ணீங்கன்னா யூ ஆர் லேர்னிங் அட் சம்படிஸ் காஸ்ட், ஹவு டு ஆப்ரேட், ஹவு டு ரன். அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல யூ ஆர் பீங் பெய்ட் ஃபார் லேர்னிங். So once you learn like that, you have the confidence to go on your own. அதுதான் அங்கே இருக்கிறச்ச ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அச்சா ப்ராப்ளம் இருக்குப்பா பாரு அப்படி. இங்கே வந்து அதே ப்ராப்ளம் வந்தால் ஹார்ட் பீட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி அடிக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். பிகாஸ் யூ ஹேவ் டு மேனேஜ் எவ்ரி திங். ஃபைனான்ஸ் நீங்கள் தான் பண்ணணும், லேபர் நீங்கள் தான் பண்ணணும், டெக்னிக்கல் சைடு நீங்கள் தான் பண்ணணும். பீப்புள் ஆர் தேர், பட் யுவர் ஓவரால் பண்ணுறதுனால, ஓவராலாக நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணுறதுனால யூ ஹேவ் டு டூ இட். Most important for all the students, all the human beings, all the individuals in our country is wherever you work, whatever you do, full concentration, full involvement you do. பண்ணுற வரைக்கும் பண்ணணும். இல்லையா நாளைக்கு வேணும் பாய் பாய் சொல்லு, ஷேக்கன் வந்து போயிட்டாரு, இருக்கிற வரைக்கும் you do. அப்போ என்ன ஆகும்? whoever is with you, ஓனர் ஆர் யாராக இருந்தாலும் they will love you. They would like you to go. நீ நாளைக்கு போகிறேன்னாலும் they will help you wherever you go. Because the goodwill is being done. You are not working for money. Money we all of us need. You are working for your satisfaction. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு படித்து முடிச்சதும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற பார்வை தான் இருந்துட்டு இருக்கு. அப்படியே நிறைய பேர் சொந்த பிஸ்னஸ் போகணும்னு சொல்கிறாங்கல்ல. இதுக்காக அந்த அவங்களுக்கு ஐடியா தெரியல எப்படி போகிறது, பேசிக் மணி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கவர்மெண்ட் கொடுக்குதா இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டூடெண்ட் என்னை பொறுத்த மட்டும் யாராக இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட் கம்மிங் அவுட் ஆன் இஸ் ஓன் லைஃப்பில் வராங்கன்னா யூ ஷுட் ஒர்க் வித் சம் கம்பெனி.
எனி கம்பெனி ரிலேட்டட் ஆர் அன்ரிலேட்டட் ஒர்க் பண்ணால் தான் ஒரு கம்பெனி எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி டிசிப்ளின், எப்படி சிஸ்டம்ஸ், எப்படி கண்ட்ரோல்ஸ். நோ கம்பெனி உங்கள் காலேஜ் ஆகட்டும் எவ்வளோ கண்ட்ரோல்ஸு சிஸ்டம்ஸ் எல்லாம் ஆனால் வெளிலேருந்து இந்த காலேஜ் சிஸ்டம் பண்ணணும்னா என்னால் பண்ண முடியாது. நான் இங்கேருந்து ஒர்க் பண்ணேன்னா ஓரளவுக்கு எனக்கு தெரியும், ஃபுல்லாக தெரியாது. ஸோ யூ வில் லேர்ன் தட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு யூ கோ அண்ட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு டே நேரம் வெளில போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. செல் செக்ஷன் நல்லா இருக்குது, இன்ஸ்பெக்டர் ஃபேக்ட்ரிஸ் என்ன, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவனை எப்படி டேக்கிள் பண்ணுறது, இந்த ப்ராப்ளம்லாம் யூ வில் நெவர் நோ. வெளில போனவொன்னே அவன் இங்கே போனோன்னா இவன் வந்து பிடிப்பான், அங்கே போனோன்னா அவன் வந்து பிடிப்பான், யூ வில் பி இன் ட்ரபிள். ஸோ யூ ஷுட் ஒர்க் சம்வேர், தென் யூ பிகம் லிட்டில் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். 2 வருஷம் 3 வருஷம், தென் யூ ஸ்ப்ரெட் யுவர் விங்ஸ். அப்புறம் எங்கே போகணுமோ எப்படி பண்ணுவோம். நிச்சயமா நீங்க கல்லூரிக்கு வந்திருக்கீங்க, அதனால உங்க கல்லூரி காலத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க காலேஜ் படிக்கும் போதே எனக்கு பிசினஸ் பண்ணணும், பிசினஸ் தான் வரும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? இல்லை, எனக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவே கிடையாது. நான் சொன்னேன் 20 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சது. பிகாஸ் என்னன்னாக்க பிஸ்னஸ் ஹஸ் காட் ரிஸ்க். நம்ம ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி நம்ம என்னதான் எடுக்கலாம் தோணினாலும் நம்மளை சுற்றி இருக்கணும் விட மாட்டாங்க. இன்னைக்கு சம்பளம் வருது, வீட்டில் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, கம்பெனியில் கார் கொடுக்குறாங்க, எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வெளில போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் கிடையாது. இட் காஸ்ட் மணி. அது என்ன ஆகும், ஏதாகும். யூ ஷுட் பி ரெடி டு வாக் ஆன் யுவர் ஃபுட். வெளில போய் பண்ணுறோன்னா அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருந்தால் தான் பண்ண முடியும். எனக்கு கார் இருக்கணும், இது இருக்கணும், எல்லாம் வச்சுட்டு நான் பண்ண ஆரம்பிப்பேன்னா it becomes expensive. It may or may not be worthwhile, or may or may not be able to support initially. Once start moving. எங்கள் கம்பெனியில் 1985 இப்போ 2017, so 30 years nearly. இந்த 30 வருஷத்தில் எங்களுக்கு பவர் இஸ் தி ரா மெட்டீரியல் சொன்னல. எங்கள் மேக்ஸிமம் எக்ஸ்பென்ஸில் பவர் தான். இந்த 35 வருஷத்தில் நாங்கள் 3-4 அக்கேஷனில் தான் பில்லு, இபி பில்லு டியூ டேட்டை தள்ளி கட்டியிருப்போம். அதுலேயும் ஒரு வாட்டி 2 வாட்டி மறந்து போயிட்டோம், ஒரு வாட்டி 2 வாட்டி லேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான வழிய. பட் வி நெவர் டிலே அவர் பில் 35 வருஷத்தில். ஸோ யூ ஹாவ் டு லிவ் வித்தின் யுவர் மீன்ஸ். நான் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சேன், நான் எம்டி இப்போ இந்த மாதிரி ஒரு கார் வேணும், ஒரு டிரைவர் வேணும், செக்ரட்டரி வேணும், ஒரு வீடு வேணும், யூஆர் கான். You cannot divert the funds from industry to unproductive work until you have surplus. Surplus இருந்தால் தான் divert பண்ணணும். இல்லைனாக்க you should never divert. Divert பண்ணீங்க finished. அந்த industry will become sick. அப்புறம் இங்கிட்ட கடன் வாங்க, அவன்கிட்ட கடன் வாங்க, ₹1 ₹10 வட்டியில் வாங்க. அவ்வளோ 35 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எந்த லெவலில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கள் இண்டஸ்ட்ரிக்கும் பயோமெடிக்கலுக்கும் கனெக்ஷன் ரொம்ப குறைச்சல் பேசிக்காக. பட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இன்றைக்கி வர ஸ்டூடெண்ட்ஸு, ஐ எம் டாக்கிங் அபவுட் டிப்ளமா ஹோல்டர்ஸ் ஆர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், வர்றவங்க தே டோன்ட் வாண்ட் டு ஒர்க் வித் தர் ஹேண்ட்ஸ். அவன் இதை எப்படி பண்ண, அப்படி பண்ண, இப்படி பண்ணிட்டு போகலான்னு இல்லையா. ஈ டசன்ட் வாண்ட் டு கெட் டவுன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த திங் ஃபர்ஸ்ட். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா அங்கே இருக்கிற ஒர்க்கரை ஈ கேனாட் கமாண்ட், ஈ கேனாட் கண்ட்ரோல். ஏன்னா இவனுக்கு தெரியாது, பண்ணுறவன் ஒர்க்கர் தான். அட் த எண்ட் ஆஃப் த டே அவன் தான் உள்ளே போய் பண்ணுறான். ஸோ அது உனக்கு தெரிஞ்சால் தான் நீ அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது, தே ஜஸ்ட் வாண்ட் எனக்கு என்ன சேலரி வரும், எனக்கு என்ன வரும், நீ என்ன பண்ணுவ, அது கிடையாது. சி ஒன்ஸ் யூ கெட் இன் டு ஜாப், டோ ஒரு சேலரி 10,000 கொடுக்குறாங்களா, 20,000 கொடுக்குறாங்களா, 3,000 கொடுக்குறாங்களா, கணக்கு இல்லை. யூ ஹவ் அக்ரி. ஸோ உள்ளே போன உடனே யூ புட் யுவர் ஃபுல் எஃபர்ட்ஸ். ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டால் என்ன ஆகும், யூ வில் லேர்ன் மோர். rather than learning, you will learn more. Once you learn more, then you have more confidence. அப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அப்புறம் இந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு போகலாம், உங்கள் ஒவ்வொன்றே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ unless and until these days students want to work hard, அப்புறம் என்ன அது நிறைய எம்என்சி வந்துடுறாங்க. அவங்களுக்கு பஸ்ஸில் கூப்பிட்டு போயிடுவாங்க, அங்கே லஞ்ச் கிடைக்கும், அங்கே டீ கிடைக்கும், சாப்பாடு இப்படி திரும்பி கொண்டு வந்துடுவாங்க, முடிஞ்சதுக்காக. டைம் பார்த்து வேலை செஞ்சாக்க யூ கேன் நெவர் ப்ரோக்ரஸ் இன் லைஃப். ப்ரோக்ரஸ் ஆகுமா ஆகாதுன்னு இல்லை, பட் யூ வில் நாட் கெட் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்,
உங்களால் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை அதெல்லாம் வராது. ஸோ ஜாப் பிடிக்கணும் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டைம். தென் எஸ் அவங்க ஓவர் டைம் கொடுக்குறாங்க கொடுக்கல, அதுக்காக எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க கொடுக்கல, அதே கிடையாது. ஐ வாண்ட் டு டூ இட். என்னோட கம்பெனியில் நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி அந்த இன்வால்மெண்ட் இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வெதர் பயோமெடிக்கல் ஆர் எனிதிங் தே கேன் சக்சீட். பயோமெடிக்கல் ஆகட்டும் எதாகட்டும் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் வாட் எவர் தே டூ இட் ஹோல் ஹார்ட்டட்லி. நாட் அவங்க செய்கிற வேலையும் அவங்க வாங்குகிற சம்பளத்தை கரெக்டாக பண்ணக்கூடாது. இது நான் செய்கிறேன், சரி இவ்வளோ வேலை செஞ்சு நீ இவ்வளோ தான் சம்பளம் கொடுக்குறியா, எனக்கு இன்னும் போகணும் கொடுக்க மாட்டியா, சரி நான் வேறு வேலைக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களை வேலை செய்கிற இடத்துல விட்றதுக்கு அவங்களுக்கே மனசு வராது. அப்படி நீங்கள் போனதுனால வேறு இடத்துல நிறைய சம்பளம் கிடைக்குது நான் போகிறேன்னா சரின்னு சரி பாட்டி போயிட்டு வா நான் கொடுக்க மாட்டேன், விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சொல்லி அனுப்பிச்சிருப்பேன். அதனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் தர் கமிட்மெண்ட் டு தி ஜாப். தேங்க்யூ. டைம் ஸ்பெண்ட் பண்ண தேங்க்ஸ்.